வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 80 தொகுதிகள் அதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற பார்முலாவுடன் துணை முதலமைச்சர் பதவியை விஜய் தரப்பில் கேட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தமிழக அரசியலை பொறுத்தவரை விஜயின் அரசியல் நுழைவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை எனும் பகுதியில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. கட்சியின் அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட கொள்கைகளும் விஜயின் உரையும் மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. திமுக மற்றும் பாஜக எதிர்ப்பை நேரடியாக கையில் எடுத்துள்ள விஜய் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக குறித்து இதுவரை ஒரு விமர்சனமும் வைக்கவில்லை. அதோடு பாமக, விசிக மற்றும் காங்கிரசின் மீதும் விமர்சனம் வைக்காமல் அந்த கட்சிகளையும் தவிர்த்து வருகிறார். விஜயின் இது போன்ற செயல்பாடுகள் அது கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்குமோ என்கிற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை பலமாக உள்ள திமுகவை எதிர்க்க வேண்டுமேயானால் கட்சி கட்டமைப்பு வலுவாக இருக்க வேண்டும். அதோடு சரியான கூட்டணியும் அமைய வேண்டும். அந்த வகையில் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் அதிமுக மற்றும் தாவேக ஆகிய 2 கட்சிகளும் இணைந்து போட்டியிட இருதரப்பும் விரும்புவதாக பேசப்படுகிறது. இந்த நிலையில்தான் 80ற்கு 154 என்கிற பார்முலாவை விஜய் தரப்பு முன்வைத்து வருவதாக தாவேகாவிற்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. அதாவது அதிமுக கூட்டணியில் 80 தொகுதிகளில் போட்டியிட தமிழக வெற்றி கழகம் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 154 தொகுதிகளில் அதிமுகவை போட்டியிட வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த பார்முலாவை அதிமுக தரப்பு ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் 118 இடங்களில் வென்றால் மட்டுமே பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். 154 இடங்களில் போட்டியிட்டு 118 இடங்களில் வெற்றி பெறுவது என்பது அதிமுகவை பொறுத்தவரை மிகவும் கடினமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து சிறிய கட்சிகளும் கூட்டணியில் இணைந்தால் அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும். எனவே விஜய் தரப்பினர் முன்வைக்கும் பார்முலாவை அதிமுக தரப்பு ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சமீபத்தில் ஆந்திராவில் பவன் கல்யாணுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடித்தார். அதேபோன்று தமிழ்நாட்டிலும் நடக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.